அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஒரு யூனிட் வைஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம், ஐஎன்எம் முடிச்சிருக்கோம், பாலிட்டி கிளாஸஸ் போட்டிருக்கோம், யூனிட் 8 கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு யூனிட் வைஸ் இல்லைனா சாப்டர் வைஸ் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்போம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அழகாக அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ யூனிட் 8ல் பல டாபிக்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ், கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டராக இருக்குது. யூனிட் 8லேருந்து ஒரு 7-8 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 கேள்விகள் இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்குலேருந்தே கேட்டுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். முன்னாடி வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் குமரன் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஏற்கனவே. அப்போ அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இல்லை தமிழ்நாடு ஐஎன்எம்னு சொல்லி ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டு போட்டிருப்போம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு நபர் தான் இவரும். அவரை பற்றின கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1887 ஆகஸ்ட் 19ஆம் தேதி 1887 ஆகஸ்ட் 19ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. வழக்கறிஞராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்குறாரு. காமராஜரின் அரசியல் குரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸில் ஏற்கனவே கேட்டு ஓஞ்சு போன ஒரு கேள்வின்னு சொல்லலாம். காமராஜரின் அரசியல் குரு யார் நமக்கு? சத்தியமூர்த்தி. அவர் தான் நமக்கு காமராஜரின் அரசியல் குரு. இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுக்குழு உறுப்பினர் ஆகிறாரு. அதாவது 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் போடுறாங்க இல்லையா? மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் போடுறாங்க மற்றும் ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒன்று போடுறாங்க. இந்த ரெண்டத்தையும் எதிர்ப்பதற்காக காங்கிரஸ்ல இருந்து ஒரு கூட்டுக்குழு ஒன்று போடுறாங்க. அந்த கூட்டுக்குழுவின் உறுப்பினராக செயல்பட்டிருக்காரு நமக்கு சத்தியமூர்த்தி அவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம், ரவுலட் சட்டம் இது ரெண்டுமே இந்தியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றதுக்காக அதை எதிர்க்கிறதுக்காக கூட்டுக்குழு ஒன்று போடுறாங்க. அந்த கூட்டுக்குழுவில் மெம்பராக சத்தியமூர்த்தியும் இருந்திருப்பாங்க. இந்த கூட்டுக்குழு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லண்டனில் இணை பாராளுமன்றத்தில் போய் பேசியிருப்பாங்க. அப்போ இதுக்காக எதிராக வாதாடுவதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க? லண்டனில் போய் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். அப்படி லண்டன் போனப்போ தி இந்து இதழ் இருக்கு இல்லையா? நமக்கு தி இந்து அப்படின்ற இந்த ஆங்கில இதழுடைய தி இந்து ஆங்கில இதழின் லண்டன் செய்தியாளராக 10 நாள் பணியாற்றிட்டு வந்திருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? தி இந்து ஆங்கில இதழ் இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போனப்போ நம்ம போகிறப்ப இந்த வேலையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு லண்டன் செய்தியாளராகவும் அங்கே வேலை பார்த்துட்டு வந்திருப்பார் 10 நாள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1930 இந்த சத்தியமூர்த்தி நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது. ஓல்டு 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சோர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து தான் போட்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸில் கூட கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தசாரதி கோயிலில் 1930 சென்னை பார்த்தசாரதி கோயிலில் இந்திய தேசிய கொடியை ஏற்ற முயன்ற போது இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1930 இவர் எந்த கோயிலில்? சென்னை பார்த்தசாரதி கோயிலில் இந்திய தேசிய கொடியை ஏற்ற முயற்சி செய்த போது இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுயராஜ்ய கட்சியில் இணைஞ்சார். அப்போ நமக்கு சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்க நமக்கு சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சுயராஜ்ய கட்சியில் இவர் இணைஞ்சாரு. பின்னாடி 1930 34 வரைக்கும் சுயராஜ்ய கட்சியின் மாகாண தலைவராக செயல்படுறாரு. அப்போ சென்னை மாகாணத்தின் சுயராஜ்ய கட்சியோடைய, அதாவது சுயராஜ்ய கட்சியோடைய சென்னை மாகாண தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா அந்த 1930 34 வரைக்கும் நமக்கு சத்தியமூர்த்தி தான். அப்போ சுயராஜ்ய கட்சியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக யாரையும் பார்க்க மாட்டோம், சத்தியமூர்த்தி மட்டும் தான் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப சுயராஜ்ய கட்சியே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் 1936 ராஜாஜிக்கு அப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவுடைய தலைவர் ஆகிறாரு. 1936 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆகிறாரு. இவருடைய செயலாளராக செயல்பட்டவர் யாருன்னா காமராஜர். இந்த காமராஜருடைய அரசியல் குரு தான் யாரு? நமக்கு சத்தியமூர்த்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? ராஜாஜி 1930 இந்த பதவியில் இருந்திருப்பார். அவர் இந்த பதவியை விட்டு 36 போகும்போது இந்த பதவியை சத்தியமூர்த்தி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அடுத்து சத்தியமூர்த்தி போனதுக்கப்புறம் அவருடைய தொண்டரான காமராஜர் இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா 1939 சென்னை மேயராக செயல்பட்டிருப்பாரு. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருப்பார் அந்த பீரியடில். சென்னை மேயரா 1939 சத்தியமூர்த்தி அந்த பீரியடில் எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். அவர் சென்னை மேயராக இருந்த காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் சென்னைக்கு. அதனால் சென்னைக்கு மேற்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பூண்டி நீர்த்தேக்கம் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு பக்கத்தில் பூண்டி நீர்த்தேக்கம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். யார்? நமக்கு சத்தியமூர்த்தி. அவர் அதை அடிக்கல் நாட்டியிருப்பார் சென்னை மேயராக இருந்தப்போ.
அப்போ சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ஆர்த்தர் ஹோப் அப்படின்றவருடைய உதவியோடு தான் பண்ணியிருப்பார். அப்போ சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யார்? சார் ஆர்த்தர் ஹோப் அப்படின்றவருடைய அவர் தான் ஆளுநராக இருந்திருப்பார் சென்னை மாகாணத்துக்கு. அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி சென்னையில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, எங்களுக்கு வந்து பூண்டி நீர் தேக்கம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி அதை அடிக்கல் நாட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி. அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா ஆர்த்தர் ஹோப் அப்படின்றவர். இதை பின்னாடி காமராஜர் முதலமைச்சரானதுக்கப்புறம் தான் திறந்து வச்சிருப்பார். ஏன்னா நமக்கு 1943 சத்தியமூர்த்தி இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அதை திறந்து வச்சிருப்பாங்க. சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. சத்தியமூர்த்தி சாகர் அணைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு சத்தியமூர்த்தி சாகர்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்றது எது? பூண்டி நீர்த்தேக்கத்தை தான் சத்தியமூர்த்தி சாகர்னு சொல்றாங்க. சென்னைக்கு மேற்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 1942 தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணியிருப்பார் சத்தியமூர்த்தி. 1942 தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணலான்னு சொல்லி காந்தி அறிவிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதில் தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணதுக்காக நாக்பூரில் இருக்கக்கூடிய அமராவதி சிறையில் இவர் அடைச்சி வச்சிருப்பாங்க. தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைமையகத்துக்கு இவருடைய பேர் சூட்டியிருக்காங்க, சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகம் இருக்கும் இல்லையா சென்னையில், ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அதுதான் தலைமையிடம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இவரை சிறப்புப்படுத்தும் விதமாக சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இவர் 1943 மார்ச் 28 இறந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சத்தியமூர்த்தியை பற்றி பார்த்துக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுதந்திரத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, சென்னைக்கு நமக்கு தண்ணி கொண்டு வரதுக்கான பூண்டி நீர்த்தேக்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாக்களாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இவரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் சத்தியமூர்த்தி பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம ராஜாஜி பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.